விடு பாத்துக்கலாம். பா எப்பாச்சு? காலையா? போடுங்க மனசுக்கு போடுங்க. மனுஷனுக்கு எப்ப என்ன ஆகுதுன்னு சொல்ல முடியலப்பா அந்த காலத்துல. காலைல நல்லா இருக்கிறாங்க, நடந்து போறாங்க வராங்க, கண்ணு முன்னாடி தான் இருக்காங்க. பட்டுக்கிட்டு அப்படி ஆயிடுதுன்னா என்ன பண்ணுவீங்க சொல்லு? ரொம்ப இப்ப மன வேதனைக்கு நம்ம போற மாதிரி இருக்கு. அப்படி காலைதான் வந்தாரு, 6:30 மணி போல வீட்டுக்கு வந்தாருப்பா. நல்லா பேசிட்டு இருந்தோம், காப்பி போட்டு கேட்டாரு, காப்பி போட்டு கொடுத்தோம். என்னன்னு சொல்ல முடியலப்பா. ஒரு 50 ரூபா பணம் வேணும்னு கேட்டாரு. சரி எப்போ கேட்காத மனுஷன் கேட்கறாரு அப்படின்னு சொல்லிட்டு சரி 10 லட்சத்து 60,000 கொடுத்தோம் பாருங்க. இப்போ மனசு கஷ்டமா இருக்கு, புரியுதா இல்லையா? இப்போ லெட்டர் கிட்டலாம் எழுதி வாங்கிட்டு வச்சுக்கிங்க. ஆனால் நம்ம தெரிஞ்ச மனுஷன் முன்ன பின்ன பழகிட்டு அதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. காசு கொடுத்துருவீங்க. இப்போ பையன்லாம் இப்போ ஃபாரின்ல இருக்கான், காசெல்லாம் திருப்பி கொடுத்துருவான்னு வை. அது மனசு சங்கடமா இருக்கு. அதான் இது இவரு உங்ககிட்ட காசு வாங்கினாருங்களா? இவரு? ஆமாப்பா. அப்படிங்களா? ஆமா, நேற்று காலைல வந்தாரு. வழக்கமே டெய்லி வருவார்ப்பா வீட்டுக்கு, வந்து பேசிதான் இருப்போம். திடீர்னு காசு கேட்டாரு, கொடுக்காம இருக்க முடியாது. நேத்துங்களா? ஆமா, நேத்து காலைல வந்தாருங்களா? ஆமா, ஒரு 7 மணி இருக்கு. என்ன சொல்லி உங்கள்கிட்ட காசு கேட்டாரு? என்ன சொல்லியா? அது இந்த பையனுக்கு ஏதோ ஃபாரின்ல வேலைக்கு போயிட்டு இருக்கு, ஏதோ கட்டணும் அப்படின்னு சொன்னாரியா. அது வீட்டுக்கு வந்தாருன்னா பேசிக்கிட்டே இருப்பாருயா. வாய திறந்தா நிக்க ஜோக்கா சொல்லுவாரியா. இன்னைக்கு பேசுறது மனுஷன் அவர் வாயை திறந்து பேசி 1 மாசத்துக்கு மேல அதை கூட விட்டுறலாம். அவரால் ஏஞ்சி நடக்கவே முடியாது. ஏன்னா அவர் படுத்த படுக்கை ஆகி கிட்டத்தட்ட 4-5 மாசம் ஆயிடுச்சு. இவர் வந்து உங்ககிட்ட காசு கேட்டாரா? படுத்த படுக்கை 4 மாசமா ஆகுது. சொல்லுங்க, யாரே அது? ராஜேந்திரன் இல்லையா? நான் ராஜேந்திரன் நினைச்சேன்ப்பா. இல்ல வீடு மாதிரி சத்தம் தப்பா பேச போறீங்க. மாலை எடுங்க, மாலை எடுங்க. மாலையா? நான் ராஜேந்திர காசு கொடுத்துருந்தேன். என்ன மாலை எடுக்கிறேன்? ஒரு நிமிஷம் அவன் அடிச்சுக்கே சொல்ல. இவனை படுக்க போட்டு செத்துட்டா அவன் குடும்பத்துக்குள்ள பூந்து காசு அவன் கொடுத்துட்டான், இவன் கொடுத்துட்டான், ஏமாத்தி தம்பி இந்த சுவிட்ச் பாக்ஸ் கனெக்ஷன் போட்டேன். பெண்மே கரெக்டாக ஓடிட்டு இருக்கோம். ஒரு 6 மணி உடனே ஃபோன் பண்ணுங்க, நான் வந்து மீதி இதெல்லாம் எடுத்து போயிட்டு இருக்கேன். அறிவு வட்ட முட்டா பாக்ஸ் மேல அவ்வளவு அடி அடிக்கிறியா? பாக்ஸ் உடனே என்ன ஆகும்? அறிவு வட்ட முட்டா மச்சான். என்ன மச்சான் உடஞ்சு போய் கரண்ட் சாக் அடிச்சா என்ன தெரியல? என்ன கரண்ட் சாக் பின்ன மச்சான் அழுவ கூடாதாப்பா? அதை பாக்ஸ் உள்ளே வச்சிருக்கோம். நீங்க எல்லாம் தொட்ட டிஸ்டர்ப் பண்றீங்க, பாக்ஸ் வச்சிருக்கோம். தள்ளி போ, தள்ளி நீ அழுவேன். சும்மா இது வேலைக்கு ஆகாது. இவனுக்கு அடிச்ச பாக்ஸை உடைச்சிருவானுங்க. இன்னைக்கு ஃபுல்லா நம்ம இங்கே இருந்து பாக்ஸ் எடுத்துட்டு போக வேண்டியதான். பாரு சேகரே, பாக்ஸ் இந்த மாதிரி ஆளுங்க அடிச்சு உடைச்சானு வச்சுக்க, பாக்ஸோட விலைக்கு நீ டபுள் ரேட் கொடுக்கணும். அவ்வளவு நான் சொல்லுவேன். கட்டுப்படுத்தி வையே, கட்டுப்படுத்தி. தள்ளுமா, தள்ளு தள்ளு. வந்து சும்மா அழுவீங்களா? பாக்ஸ் அடிச்சுட்டு தான் அழுவீங்களா? என்னடா என்ன பண்ண போற? என்ன மாமா தானே பாத்துறியா? தள்ளி போ, தள்ளி போ. பாக்ஸ் கிட்ட வர்றா போ. உண்டா என்ன வருது? சட்டை பட்டின ஒழுங்கா போட பாரு. போ தள்ளு. சும்மா என்ன சாகர என்ன பாக்ஸ் எடுத்து உனக்கு உடைக்கிறதுக்கா? படிக்கிற முட்டாளுங்க பாக்ஸ் மேல வந்து விடுறானுங்க. ஊருக்கு இருக்கிறதா ஒரு பாக்ஸ். ராமசாமி நாளைக்கே இன்னைக்கு வந்துருக்கான். அவனுக்கு யாரா பாக்ஸ் கொடுக்குறதா? என்ன சட்டம் தானே அடிச்சு ஐஸ் பெட்டில போட்டு கடை காமிச்சுடுன்னு சொல்லிட்டேன். என்னடா என்ன எங்க தெருவில் வந்து ஓரா பேசிட்டு இருக்கோம். என் மச்சான் கட்டு விட்டுல 4 கூடாதா? என்ன இல்ல அழுவ பாக்ஸ் அட்டை கிட்ட நிக்கிற புரியுதா? யார் விட்டு வந்து நம்ம மச்சான் ஆடா பாவிகளா, இருந்த ஒரு பாக்ஸையும் உடைச்சிங்களா? சேகர மரியாதை அங்க பாரு, பாக்ஸ் காசு கொடுக்கலாம் உனக்கு கொண்டுருவேன். சாப்பாடுலாம் கரெக்டாக கொடுத்துருவீங்களா? சரி ஓகே. ஃபாதர் எத்தனை மணிக்கு வரணும்? 4 மணி வர மதுரை ரெடி பண்ணிட்டு போயிட்டு சொல்லிவிடு. அப்புறம் மற்ற விஷயங்கள்லாம் வேறு ஏதாவது எதுவுமே பெண்டிங் இருக்கக்கூடாது, கரெக்டாக போயிட்டு இருக்கணும். புரிஞ்சுக்கணும். ஆமாம் மச்சான் தான். சரி அப்புறம் எங்கே பாரு இன்னொன்று சொல்லு, அந்த சிலுவை அடிக்கிறாங்க
இவன் கலரைக்கு ஆள் பேச்சா கரெக்டு தான் சமாதானம் படுக்க போடுறான் ஹாஸ்பிட்டல் படுக்க போறேன் மச்சான் படுத்துறேன் மச்சான் தனியா ரொம்ப பாசக்காரனா இருப்பான் போல யாரு அது என்ன அண்ணா சும்மா பெட்டியை தூக்கு வரான் குடிச்சிட்டு ராவடி தர மாட்டிருக்கான் அவனை அங்கே போ சொல்லு எல்லாம் அழுவாம பண்ணுங்க என்ன இப்ப போயிட்டா திரும்ப வர போறாரு அழுவாம பண்ணுங்க தண்ணி ஊத்துறா தண்ணி எனக்கு பாத்துக்கடா நான் வாழ்ந்து என்னப்பா பண்ண இல்லையா நான் வாழ்ந்து என்ன பண்ண வாழ்ந்து என்ன பண்றேன் என்ன தண்ணி ஊத்துறா 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 தண்ணி ஊத்துறா என்ன குளிருது என்ன அது இவ்வளவு பேச்சு பேசுறா தண்ணி ஊத்துறன்னு ஓடிச்சா சொந்தக்காரெல்லாம் வாங்கப்பா கடைசி யாரும் மண்ணலி போடு கடைசி பாருப்பா இங்க பாரு எல்லாம் சரியா போயிட்டு இருக்கு ஏதாவது 7:30 கிளப்புன அவனை தூக்கிட்டு உன்னை படுக்க போட்டு போச்சிரும் தள்ளிப்போ நீங்க ஆக வேண்டியது ராமசாமி படி தூக்கு என்ன படி காலையில எவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டு குடிச்சிட்டு ஒரு விஷயம் அவங்க பண்ண விடுறாங்கண்ணா கீழே நேரத்துக்கு நானு கீழே வந்துருக்கேன் அறிவிட்ட முட்டாள் ஏன்னா நின்று பார்த்துட்டு இருக்கேன் இல்லைங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தாங்க என்ன எக்ஸிபிஷன் அது போடா வெட்டினதா 5 அடி குடி 7 அடி இருக்கா உன் முன்ன எவ்வளோ புதைக்கிறது ஒண்ணு நைட்டு கடை ஒரு போ அதை பாருங்க அதை பாருங்க தம்பி பாடி எடுத்துடலாம் 10 மணி ஆயிடுச்சு எடுத்துடலாம் பாடி எடுத்துடலாமா அண்ணா நீங்க வர்றதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தானே பாடி வந்துச்சு இன்னும் சொந்த பந்தங்கள்லாம் வெளியூர்ல இருந்து வர வேண்டியது இருக்கு பாடி எடுத்துடலாம் தம்பி நல்லா வாழ்ந்த மனுஷன் தம்பி இப்படி எல்லாம் போட்டு வச்சிருக்க கூடாது தம்பி எடுத்துடலாம் அண்ணா சரி நீங்க நாலாவது வீட்டுல சாப்பாடு போடுறாங்க நீ போய் சாப்பிட்டு வெயிட் பண்ணு போ இதை பார்த்து சாப்பாடு அந்த மாதிரிக்கா பங்காளி நானு என்ன பங்காளி சொல்லு சாப்பாடு போயிட்டு பக்கத்துல போயிட்டு வந்துடுறேன் ஆமா யாரு தம்பி 3வது விட 4வது விட 4வது வீடு சரி 4:30 மணிக்கு போறோம் ஊருக்காரங்க நம்ம பதில் சொல்ல முடியாது தம்பி 12 மணி ஆச்சு பெரிய மனுஷன் இன்னும் இப்படிதான் போட்டு வச்சிருப்பீங்களா எடுங்கப்பா ஏங்க உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா தாய் மாமா வரணும் சொந்த பணம் பல பேர் வர வேண்டியது இருக்கு எடுங்கன்றீங்க போங்க போங்க மழை வர மாதிரி இருக்கியா தாய் மாமனுக்கெல்லாம் வெயிட் பண்ண முடியாது சீக்கிரம் பாடி எடுங்கயா தெரிஞ்ச ஒரு கொடி அங்க ஒரு பாடி காஞ்சிட்டு இருக்கு அந்த பொம்பளைகிட்ட போய் சொல்லி மழை ஒரு எடுக்க சொல்லு இந்த பாடி கேட்கல இந்த பாடி என்ன பாடி எடுங்கயா டீயா அப்ப டீ போட்டீங்களா காஃபி டீ ஓகே 2 பேருக்கா சரி போயிட்டு வருவேன் அதுக்குள்ள எடுக்கணும் டார்ச்சர் பண்றாங்க இவன் யார் உங்களை யார் வர சொன்னா இருக்கிற டென்ஷன்ல நீ டெத்து வீட்டுக்கு வந்துட்ட உன்னை எல்லாரும் பாத்துட்டாங்க நீ இருக்கும் போதே பாடி எடுக்குமாடா அறிவு வேட்டவன மணி ரெண்டாவது 10 மணி தான் ஆகுது இந்த நல்லா வாழ்ந்த மனுஷயா டைமுக்கெல்லாம் சாப்பிடணும்ல சரிடா சொல்லிடுறேன்டா இவனே திவாரை வர சொல்றா மாலைலாம் கிடக்குடா அவனை எடுத்து போன திவாரை வர சொல்லிட்டாக்குன்னு பிரியமா சாயத பிரியமா இப்படி அழாத உட்காரு என்ன பண்றது அழுவாதீங்க என்ன பண்றது போனவங்க திரும்பி வருவாங்க வர போறாங்களா யாரு ப்ரோ நீங்க சம்பளம் நின்றுட்டு இருக்கீங்க இவரு மியூசிக் பேண்ட் தாங்க மியூசிக் பேண்டா யார் சொன்னா மியூசிக் பேண்ட் யார் என்ன சொன்னாரு டெத்து விடுங்க அது இங்க வந்து என்ன பண்ண போறீங்க இப்போ மியூசிக் பேண்ட் பாட்டு போட போறீங்களா கிளம்புங்க அதெல்லாம் வேணாம் யார் சேகரித்த போக சொன்னாரா இல்லை வேணாம் கிளம்புங்க என்ன கிளம்புங்க
மியூசிக் நாங்கள் காசு வாங்கிட்டோம். காசு வாங்கி நாங்கள் பாட்டு பாடி உற்சாகப்படுத்த தான் வந்திருக்கோம். சும்மா ஏன் எங்களை டிஸ்டர்ப் பண்றீங்க? நீங்க போங்க, நாங்கள் அப்படியே பாட்டு பாடுறோம். யோ என்ன சித்தப்பா சித்தப்பா எங்க பாடுறா என்ன எப்பா சித்தப்பா பைத்தியக்காரன் பாடு பண்ணிட்டு இருக்க யாரையும் போகாதே, போகாதே, நீ பிரிந்தால் நான் இறப்பேன். மாத்துவானே என்னையா சும்மா டார்ச்சர் பண்ணி ஏடா சாவுட்ல வந்து பாடிட்டு இருப்பாங்க. கல்யாண சாவுக்கு அப்படிதான் இருக்கும். என்ன கல்யாண சாவு? கல்யாண சாவுனா இந்த கல்யாணம் ரொம்ப நாள் இந்த செத்து போயிட்டார்ல, அப்புறம் அந்த கல்யாணம் பொண்ணுங்களாம் நிறைய பேர் இருக்கீங்கல்ல, முறையில நான் அடிச்சனா வந்து திருந்தோம். அவன் வந்து இல்லாத வேலை பார்த்துட்டு சரக்க போட்டுக்கிட்டு உங்களை கூட்டு வந்து இங்க வந்து கூத்தடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஆர்கெஸ்ட்ரா வந்து இருக்கீங்க, அங்க போய் அடிங்க. சாவுடியா கொஞ்சம் சாவுடி ஏற்ற மாதிரி பாட்டு பாடுறீங்க. ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருக்கீங்க. அவன் வேலையில இருக்கான், என்ன தாத்தா ஈத்தான்ட்டு சாவுட்டுக்கு ஏற்ற மாதிரி பாட்டு பாடுங்க. சரி ஓகே, பாரு பாரு பாரு. சரி கல்யாணம் கல்யாணம். டீ சாப்பிடுவாங்க, டீ தராங்க சூடா. டீ சாப்பிட்டு தொண்டை ஒரு மாதிரி இருக்கு. நாங்க வந்து எங்களோட வேலையை முடிச்சுட்டு தான் நாங்க வந்து சாப்பாடு டீ எல்லாம் பேமெண்ட் வாங்கிட்டோம்ல. போ எந்த பக்கம் போறீங்க? சீக்கிரம் தாத்தா, கோமணத்தோட நீ சுத்து போறதா பெருசாதான் இருக்குது. சுத்து போது உடைய பசிக்காத பொண்ணுகளே கிடையாது தாத்தா. நீ ஒரு காலத்துல நீ பழக்காத ஆளே ஆகுது கிடையாது தாத்தா. தாத்தா அம்மாடி ஓடிடுறா.